இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 36 வரை. ஆண்டவரிடம் எப்போதும் நம்பிக்கை உள்ளவனாயிரு, அப்போது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது என்ற இறைவார்த்தை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் என்றும் அழியாத நிலைவாழ்வை பெற்று மகிழ்வர். இன்றைய நற்செய்தியிலே தந்தை கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து தன்னுடையது அனைத்தையும் அவருக்கு அளிக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஆம், நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த அனைவரையும் அவர் நலமாக்கி இருக்கிறார். திருவிவிலியத்திலே முடக்குவாதமுற்றவன் நலமடைதல், இரத்தப்போக்குடைய பெண் நலமாவது, பார்வையற்றோர் பார்வை பெற்றது, காது கேளாதோர் கேட்டது, பேச்சற்றோர் பேசியது, தொழுநோயாளர் குணமடைந்தது, இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களே அடைந்த அதிசயங்கள். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. திருப்பாடல் 111 இறைவார்த்தை 7. ஆம் என் அன்பு சகோதரமே, ஆண்டவர் மேல் உண்மையான நிலையான அன்பு கூர்ந்து அழியாத நம்பிக்கை வைத்து ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு அவருடைய கட்டளைகளை வாழ்வில் கடைபிடித்து வாழ்பவர்களே பேறு பெற்றவர்கள் ஆவர். விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையை நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 16 இறைவார்த்தை 13 என்ற இறைவார்த்தைக்கேற்ப இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தனர். பல இன்னல்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் அடக்குமுறை சமுதாயத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உரத்த குரலில் போதித்து வந்தனர். தலைமை குருக்கள் திருத்தூதர்களிடம் இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கூறும்போது, கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டுமே தவிர மக்களுக்கு அல்ல என்கிறார்கள். இதையே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 118 இறைவார்த்தை 8 மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று தெளிவாக கூறுகிறார். ஆம், பிரியமான இறை சமூகமே, நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? யார் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்கள் மீது, யாரை நல்லவர் என்று நம்புகிறோமோ அவர்கள் மீது, யாரை அதிகமாக நினைக்கிறோமோ அவர்கள் மீது, அவர் ஒரு நாள் அவர்களால் நாம் ஏமாற்றப்படும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வேதனைப்படுகிறோம். இறைவனிடம் நம்பிக்கை வைக்கும் எவரும் அடுத்தவர் முன்னிலையில் மண்டியிடுவதில்லை என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வரிகளை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம். பாஸ்கா காலத்திலே 2ஆம் வாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இறைமகன் இயேசுவிடம் இவ்வாறு மன்றாடுவோம். இறைவா, மோசேயைப் போல நம்பிக்கையும், தானியேல் போல விசுவாசமும், யோபுவைப் போல பொறுமையையும், பவுலைப் போல ஆழ்ந்த பற்றுதலையும், அன்னை மரியாவைப் போல கீழ்ப்படிதலையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்று வாழ வரமருளும். ஆமேன்.